ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. கும்பாபிஷேகத்தோட வீடியோ பார்ட் 2 வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. காவடிக்கு போயிட்டு அதில் வந்து காவடி செலுத்தினது வரைக்கும் வந்து பார்த்துருப்பீங்க. பார்ட் 1ல வந்து அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேலேருந்து கும்பாபிஷேகம் வந்து தீர்த்த விடுற வரைக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இன்றைக்கி செகண்ட் டேங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறது தான். ஈவினிங் 4 மணி போல் முளைப்பாரி ஊர்வலம் ஆரம்பிச்சாச்சுங்க. நாலு மணிக்கு மேலே முளைப்பாரி ஊர்வலம் போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்து கோவிலில் வந்து வைக்கும்போது கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. மேலதாளத்தோட வான வேடிக்கை எல்லாமே இருந்ததுங்க. ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட் தான் எல்லாத்துக்குமே. எங்கள் ஊர் காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே வந்து கும்பாபிஷேகம் பண்ணலை. ஒரு 100 வருஷத்துக்கு மேலேயே இருக்குமாமாங்க கும்பாபிஷேகம் பண்ணி. கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து நின்றுங்க. இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. எப்படியோ நல்லபடியாக கோவில் கட்டி முடிச்சு இந்த வருஷம் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. நான் தான் வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்தேன். அம்மா வந்துட்டு என்னோடய மாமியார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா வச்சுருந்தாங்க. ஆனால் பாப்பா வந்து சைடில் என்னை பார்த்ததும் வந்து ஒரே அழுகாச்சு என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரியலங்க, கரெக்டாக கும்பாபிஷேகத்தன்னைக்கு 4 நாளுமே வந்துட்டு எங்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஓரியாட்டம். காவடி அன்னைக்கு விட்டுட்டு போனனாலேயே என்னமோ அதனால வந்து தெரிஞ்சுக்கிட்டா போலங்க. முளைப்பாரி ஊர்வலமெல்லாம் வந்து ஊர் ஃபுல்லாக போய் வந்தாச்சுங்க. இப்போ வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. முளைப்பாரியெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கும்மி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காக தான் எல்லாம் ஒரு இடத்துலையே வச்சுட்டாங்க. முளைப்பாரி எல்லாமே வந்துட்டு அழகழகாக இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமி வந்துட்டு முளைப்பாரிலேயே செஞ்ச சாமி வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. அதுவும் வந்து ப்ளூ கலர் சாரியெல்லாம் கட்டி எங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் எல்லோரும் வந்து கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் தம்பி வந்து விளையாட்டு ஜாமான்னு கேட்டான்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருந்தோம். அவனுக்கு விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்குள்ளே வந்தோங்க. அப்போ வந்து சாமி சிலையெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. சாமி சிலை எல்லாமே வந்துட்டு க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் வந்து பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முளைப்பாரி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. முளைப்பாரியை வந்துட்டு யாகசாலையை சுற்றி வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து யாகசாலையை சுற்றி முளைப்பாரி வந்து வச்சிட்ருக்காங்க. முளைப்பாரி வச்சதுக்கப்புறமா எல்லோரும் கோவிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். என் தங்கச்சி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அவகிட்ட தான் வந்து தம்பி சொல்லிகிட்டு இருக்கான். எங்கள் அத்தையோட கிராமத்து தமிழ் பண்ணு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து சொல்லிகிட்டு இருந்தான். அவனுமே வந்து வீடியோஸ் எல்லாம் பார்ப்பானாமா. அதை வந்து பேசிட்டு அப்படியே வந்து சொல்லிகிட்டு இருந்தான். லாஸ்ட் டைம் வந்து தம்பி பார்க்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி பையனாக இருந்தான். இப்போ வந்து எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டான். பசங்கள்லாம் வந்து அவ்வளோ குயிக்காக வந்து வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்தால் நிறையா வந்து பசங்கள்லாம் வந்து குரூப்பாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். செகண்ட் டே வந்துட்டு முளைப்பாரி வச்சதோட அந்த டே வந்துட்டு முடிஞ்சுது. வீட்டுக்கு வந்துட்டு குட்டீஸ்கள்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அன்னதானம் சாப்பிட வந்துட்டோம். செகண்ட் டே நைட் வந்து பார்த்திங்கன்னா ஆடலும் பாடலும் தான் வந்து வச்சுருந்தாங்க. தனியாக வந்து காட்டுக்குள்ளே ஸ்டேஜெலாம் வந்து போட்டு அங்கே வந்து தனியாக தடுத்து ஜென்ட்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக வந்து உட்கார மாதிரி பயங்கரமாக வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே விட்டாங்க. நாங்களுமே வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் எல்லாருமே வந்து பார்க்க போயிருந்தோம். ஆனால் பெருசாக வந்துட்டு நல்லா இல்லைங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. ஒரு 2-3 பாட்டுக்கு தான் வந்து உட்காந்துருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் இது வந்து 3வது நாளுங்க.
3வது நாள் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒவ்வொருத்தராக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அத்தை பொண்ணுங்களோட பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீச்சல் அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த குட்டையில் நீச்சல் அடிக்கிறதுக்கு வந்தாச்சு. மகி குட்டி தண்ணியில் இறங்கவே மாட்டான். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அவங்க அடிக்கிறத பார்த்தோம் அவனுக்கு ஆசை வந்து இறங்குறேன்னு சொல்லி இறங்கி விளையாண்டுட்டு இருந்தான். இசை வந்து எப்போயுமே வந்துட்டு சொரக்குடுகை கட்டி மட்டும் அடிப்பாள். ஆனால் பயப்பட மாட்டாள், உள்ளே இறங்கிடுவா. மகி வந்து பயந்துட்டு இறங்கவே மாட்டான். அவங்கெல்லாம் ஒரு சைடு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து மாவு பிசையாமல் இருந்துச்சு, அதனால வந்து மாவெல்லாம் வந்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் முடிச்சுட்டு எல்லோரும் வந்து மதியம் சாப்பிட்டு கோயிலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. வந்து யாகசாலை சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவில்லையும் போய் சாமி கும்பிடலான்னு கும்பிட்டுட்ருக்கோம். இந்த சாமி சிலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஆரம்பத்துலேருந்தே வந்து அதை பார்த்துட்டே இருப்பேன் நான். க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே அத்தையெல்லாம் வந்து சாமி கும்பிட வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. கோவிலுக்குள்ளே சாமி சிலை வந்து நேற்று காமிச்சிருந்தேன், வெளியில் எடுத்து வச்சது. அது எல்லாமே வந்து பூஜை பண்ணி உள்ளே எடுத்து வச்சுட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே அன்னதானத்துக்கு போனவங்க அங்கேயும் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் ஊர்லேருந்து மறுபடியும் அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க. அக்கா பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களையுமே வந்து அங்கேயே சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து டீ வச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் யாராவது வர போகவே இருந்துட்டு இருந்தாங்க. அதனால வந்து காலையிலேருந்து ஒரே பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. கலகலன்னு நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்துட்டு வர்றவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வந்துட்டோம். அன்னதான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ்களுக்கு தேவையானது அது இதுன்னு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்பா வந்து வீட்டுக்கு போய் பாலெல்லாம் கறந்து வச்சுட்டு காலையில் வரேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் பாப்பா வந்து அப்பா கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வள்ளி கும்மிங்க. கொஞ்சம் நேரம் வந்து வள்ளி கும்மி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கும்மி பார்க்குற இடத்துக்கு வந்து போனோம். இந்த குதிரை ரெண்டுமே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கு வந்து இந்த கலர் தான் வந்துட்டு நல்லா அட்ராக்டிவாக வந்து எடுத்து கொடுத்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. கோவிலில் வந்து எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து பார்க்குறக்கு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வள்ளி கும்மி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்து வள்ளி கும்மி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வள்ளி கும்மி பார்த்துட்டு இருந்தோம்னா காலையில் வந்துட்டு நேரமே எந்திரிச்சு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான கணக்கில் வந்துட்டு கொஞ்சம் குயிக்காக போய் தூங்கி எந்திரிச்சு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோங்க. வள்ளி கும்மி பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்திருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்குங்க. நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. நாங்கள் போய் கொஞ்ச நேரம் தூங்கலாங்கிற பேரில் தூங்கிட்டோம். 3 மணிக்கு எந்திரிச்சு அவசர அவசரமாக குளிச்சுட்டு ஓடியாந்தோம். இன்றைக்கி தானே முக்கியமான நாளுங்க, கும்பாபிஷேகம் தீர்த்த விடுற நாள். இன்றைக்கி வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவோம். நல்ல வேலையாக வந்துட்டு 2 பேரும் குயிக்காக ஓடியாந்துட்டோம்.
அனைவரையும் நாங்கள் எல்லாம் உள்ள காளிக அன்றையினுடைய மகா கும்பத்திற்கு வந்து நல்லபடியாக வந்துட்டு தீர்த்தம் விட்டாச்சுங்க. கும்பாபிஷேகம் வந்து நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கு வந்துட்டு தீர்த்தம் விட்டாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காளியம்மனுக்கு தீர்த்தம் விட்டாங்க. அது எல்லாமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் சாமியெல்லாம் வந்து நல்லா பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஐம்பொன் காயின் வந்து கொடுத்தாங்க. அதுவுமே வந்து 2 வாங்கிக்கிட்டோம். காப்பு கட்டியிருந்தவங்களுக்கு எல்லாருமே வந்து உட்கார வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த காப்பெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கோமாதா பூஜை இதெல்லாம் வந்து நடந்துச்சுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா இப்போது சாப்பிட வந்தாச்சுங்க. அன்னதான சாப்பாடு வந்து 4 நாள் சாப்பிட்டதுமே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வந்துட்டு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா வெந்தும் டேஸ்ட்டும் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ரிலேட்டிவ்ஸும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவங்களே வீட்டுக்கு கூட்டியாந்தாச்சு. இப்போ வந்து டீ வச்சு கொடுத்துட்டு இருந்தோம். தூக்கி ஓச்சோ அழகுங்க 2 உளுந்துட்டியா? எப்படிம்மா உளுந்த? கீழையா? ஐயோ எப்படி உளுந்த? என்னில இங்கே இப்படி பண்ணு. இங்கே ஈவினிங் வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு அந்த முளைப்பாரியை வந்து தண்ணியில் விடணுங்க. அது எல்லாமே வந்து தண்ணியில் விட்டுட்டு அந்த கூடை எல்லாமே வந்து இங்கே போட்டிருந்தாங்க. இப்போ அந்த கூடையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். கும்பாபிஷேகம் முடிஞ்ச அன்றைக்கி நைட்டு வந்து திரும்ப கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தீர்த்தம் கொடுத்தாங்க. அந்த தீர்த்தமே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவளை குடிச்சில்லடா, அவளை நல்லா சொல்லுமா. இப்படி ஒருத்தரும் கொடுக்க மாட்டான், அவனுக்கு கொடுக்குறா பார்த்தியா? போய் ஸ்கூல் போய் நல்லா படி. ஆச்சு ஆச்சு போலியா? அவன்
போனது பாத்தியா போகலையா தங்கச்சி வீடு வந்து சென்னை கிளம்பிட்டாங்க. கிளம்புற அன்னைக்கு தான் வந்துட்டு இந்த கொஞ்சல் மலையெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது. அவ்வளோதாங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தக்ஷிதா, இது யாரு? இது யாரு? பச்சானா மச்சான். அடே புடி அப்படிங்குது. உதைக்கூடாது, இன்னும் உதைக்கிறதுக்கெல்லாம் நாள் இருக்குது.